ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில தகவல்களை பார்க்கலாம். திருமலையில இருக்கக்கூடிய சுபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் வழியா என்னென்ன தரிசனங்கள் எல்லாம் நம்ம போயிட்டு சாமி பார்க்க முடியும், என்னென்ன டிக்கெட் எல்லாம் இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம். மேபி நீங்க திருப்பதிக்கு தரிசனம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல தரிசனத்துக்கு தேவையான தகவல்களை வீடியோவா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் டிடிடி அப்டேட்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல டெய்லி எஸ்எஸ்டி டோக்கன்ல இருந்து உங்களுக்கான தர்ஷன் டைமிங் அப்டேட்ல இருந்து மற்ற அப்டேட்கள் எல்லாமே உடனே உங்களுக்கு அதுல போஸ்ட் ஆகும். இதை தவிர உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கோவில்கள் பத்தின தகவல்களையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க டெலிகிராம் யூஸ் பண்றவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல திருமலைக்கு தரிசனம் போற நண்பர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் அப்டேட்டை போட்டோஸா நம்மளுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நம்மளோட டெலிகிராம் வழியா நீங்க ஷேர் பண்ணலாம். நேத்து கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, எஸ்எஸ்டி டோக்கனுக்கு நைட்டு 12:30 மணிக்கு வந்து ஹெவி க்ரௌடா இருக்கு, ஸோ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இல்லை, டிவோட்டிஸ் எல்லாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா உங்கள் கூட தர்ஷனுக்கு அங்கே வந்திருக்கிறவங்க இல்லை வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட தகவல் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசனத்துக்கான நிலவரம் பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம். நேற்று தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 79,398 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்தில் 22 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுது அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 அப்படிங்கிறது தான் டைம். ஸோ மேக்ஸிமம் போனால் 10லேருந்து 15 மணி நேரம் ஆகும். இந்த வாரம் கியூலாம் ஒன்றும் வெளியில இல்லை, எல்லாருமே கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜான க்ரௌடு தான் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துல சாமி பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகுது. 300 ரூபா தரிசனம் ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய டைம் ஸ்லாட் அப்படிங்கிறது மத்தியானம் 2 மணியோட ஸ்லாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டா கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடியே கியூவில் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ 2 மணிக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்லாட் இருக்குன்னா காலையில் ஒரு 11-12 மணிக்கு மேலே நம்ம கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணுவாங்க. இதே உங்களுக்கு நைட் ஸ்லாட் இருக்குது, ஈவினிங் ஸ்லாட் இருக்குன்னா உங்களோட ஸ்லாட்லேருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் விடுவாங்க. சில டைம் வந்து அக்யூரேட்டாக பார்க்குறதுல அலோவ் பண்ணிடுறாங்க. நீங்கள் போகிறத பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன ரீசன் அப்படின்றத ரிக்வஸ்ட் பண்ணாலும் சில டைம் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஸ்டார்டர் சர்வதர்ஷன டோக்கன் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்லையும் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டோக்கன் எல்லாமே நைட்டு உங்களுக்கு, அதாவது ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 3-4 மணிக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுது. அதனால நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நியூ டிடிடி போர்டு மெம்பர்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறமா, அதாவது தலைவர் வந்ததுக்கு அப்புறமா இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா என்ன அப்டேட் அப்படின்றது நமக்கு ஒரு சில நாட்களில் தெரிய வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதத்துக்கான டெய்லியோ ப்ரோக்ராமே இன்னும் வந்து நடக்கலை. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்ல அப்டேட்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதுக்கு அடுத்தது திருமலையில் சுபதம் அப்படின்ற என்ட்ரன்ஸ் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து என்னென்ன தரிசனங்கள் அந்த என்ட்ரன்ஸில் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது டவுட்டாக கூட இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு தர்ஷன் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சுபதம் என்ட்ரன்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கோவில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் நமக்கு தெற்கு மாட வீதியில தான் இந்த சுபதம் என்ட்ரன்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறி போற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க கேட்டீங்கன்னாவே கரெக்டா உங்களுக்கு சொல்லிடுவாங்க எது சுபதம் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன தர்ஷன்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், இதுக்கான என்ட்ரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு சுபதம் தான். ஆன்லைன்ல நீங்க எந்த டிக்கெட்டும் புக் பண்ண தேவையில்லை. குழந்தையோட வயசு அப்படின்றது ஒரு வயசுக்கு கம்மியா இருக்கணும். இப்போ வந்து ஒரு 7 மாசம் 8 மாசம் குழந்தை அப்படின்னா கூட நீங்க கூட்டு போகலாம். 11 மாசம் குழந்தைனாலும் போகலாம். குழந்தையோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த குழந்தை கூட பிறந்த சிப்ளிங்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு நீங்க எடுத்துட்டு போகணும். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ணப்போ கொடுத்த அந்த சம்மரியை நீங்க வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு காலையில 12 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் ஆகி இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் இலவசமாகவே கொடுத்துருவாங்க. இந்த சுபதம்ல தரிசனம் பார்க்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும். 300 ரூபா தர்ஷன் கியூவில் மற்ற தர்ஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதோட டைமிங் அப்படின்றது ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரத்தில் நம்ம சாமி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும்.
ஸோ இது வந்து இன்ஃபான்ட் தர்ஷன் வந்து இந்த சுபதம் என்ட்ரன்ஸ்ல தான் அலோவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது இருக்கிறது வந்து ஆர்ஜித சேவா. ஸோ ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த 4 சேவாக்கள் இருக்கு. இந்த 4 சேவா ஹோல்டர்ஸுமே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஜெயன் விஜயன் வரைக்கும் உங்களுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா தான் நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணணும். இதுல இந்த கல்யாணோற்சவமும் ஊஞ்சல் சேவாவும் கோவிலுக்குள்ள வந்து நடக்கும். ஸோ கோவிலுக்குள்ள நடக்கும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கான ரிப்போர்ட்டிங் டைம் கல்யாணோற்சவத்துக்கு 10 மணி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஊஞ்சல் சேவானா 11 மணிக்கு ரிப்போர்ட்டிங் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம வந்து ரிப்போர்ட் ஆகிடணும் அந்த டைம்குள்ள. 10 மணிங்கிறது ஒரு 11 மணி கூட ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு சேவா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணிக்கணும். சேவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் அந்த மாதிரி தான். அதே வந்து நீங்கள் ஆர்ஜித பிரம்மோற்சவமோ இல்லைன்னா சகஸ்கர தீபலங்கார சேவா வந்து பண்ணியிருக்கீங்கன்னா சேவாவுக்கு அப்புறம் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும், ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசன் வந்து இது ரெண்டுமே வெளியில் தனியாக நடக்கும். அங்கே நம்ம சேவா முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் கியூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவால நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸ். டைமிங்கும் இதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து திருமலையில் போயிட்டு நம்ம அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் பிளட் டொனேஷன் கொடுத்தோம்னா நமக்கு 300 ரூபா தர்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுக்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸும் நமக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு அங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 300 ரூபா க்யூவில் போகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் தான் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சேம் டேயே நம்ம டொனேஷன் பண்ணிட்டு அந்த லெட்டர் வாங்கிட்டு அன்னைக்கே தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கும் இதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பிளேஸாக இருக்கும். அதே போல் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள் இருக்குது. அதாவது புஷ்ப யாகம், பவித்ரோற்சவம், ஜேஷ்ட அபிஷேகம், அதுக்கு அடுத்தது வந்து தெப்போற்சவ விழா. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு சேவா பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான தரிசனத்துக்கும் நம்ம இதில் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஆனுவல் ஃபெஸ்டிவலும் வந்து வெளியில் நமக்கு நடந்தாலுமே மூலவர் தரிசனம் அப்படின்றது சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து திருமலையில வாலண்டியர் சேவால பராக்கமணி சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவா இருக்கு. உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய சேவா. இந்த உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய சேவா செய்யறவங்க கடைசி நாள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா வந்து அலோவ் பண்ணுவாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன், அதே மாதிரி வந்து ஆன்லைன்ல புக் பண்ணக்கூடிய வர்ச்சுவல் சேவால வரக்கூடிய தர்ஷன்கெல்லாம் வந்து செப்பரேட்டான கியூ. ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சுபதம் என்ட்ரன்ஸை பாஸ் பண்ணிட்டு வரும்போது மியூசியம் கிட்ட வந்து அதோட என்ட்ரி வந்து தனியாக இருக்குது. சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தனியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நமக்கு 300 ரூபா தரிசனம் வர்ச்சுவல் சேவாவில் வர்றது எல்லாமே ஏடிசி சர்க்கிள் வழியாக 300 ரூபா கியூவில் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. விஐபி கியூ வந்து தனி. நெக்ஸ்ட் நீங்கள் எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆகிருக்கீங்க, சுப்ரபாத சேவா, தோமால சேவாலாம் அப்படின்னா அதோட ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு வேற. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு அங்க பிரதர்ஷனை புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படிதான். ஸோ அதனால உங்களுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் அப்படின்றது இந்தந்த தர்ஷனுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் ஆர்ஜித சேவா ஒரு டைம் சாமி பார்த்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதே தர்ஷனா இல்லை வேற தர்ஷன் டிக்கெட் பண்ணுறதுக்கு 180 நாள் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய கல்யாணோற்சவ லக்கி டிப்ல செலக்ட் ஆனாலுமே உங்களுக்கு சுபதம் என்ட்ரன்ஸில் தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக வந்து இருக்கும். நியூலி மேரேஜ் பண்ணவங்களுக்கும் ஆஃப்லைனில் கல்யாணோற்சவ சேவா வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 அப்படின்ற கோட்டா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் புக் பண்ணி போனாலுமே உங்களுக்கு சுபதம் என்ட்ரன்ஸில் தான் ரிப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சுபதம் என்ட்ரன்ஸோட ரிப்போர்ட்டிங் பற்றின இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக டிடிடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அப்பளையகுண்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் உங்களுக்கு பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரம்மோற்சவம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் என்ன வாகன சேவை வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் வந்து ஜூன் 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 25ஆம் தேதி வரைக்கும் அப்பளையகுண்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா வந்து நடக்குது. ஸோ அது ரிலேட்டடான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஜூலை மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை, எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து அங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ப்ரெசென்ட்டாக அதை பற்றின அப்டேட் எதுவும் கிடைக்கல, ஏன்னா டிடிடி தான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 1 or 2 days கழிச்சு தான் அதோட அப்டேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிடிடியோட தலைவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. புதிய தலைவர் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிட்டு யார் அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது நாளைக்கோ நாளன்னைக்கோ நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலைவர் வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மேபி வந்து ஒரு 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு மேலே தான் ஏதாவது அப்டேட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது.
எப்போ ஓப்பன் பண்ண இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்லேயும் இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.